esa pantalla por donde anda ese culo, culo, culo. Mira esa pantalla por donde. டேய் சின்சானே, மாட்டினி என்கிட்ட. மரத்துக்கு முன்னாடி தானே இருக்க. பிடிச்சிட்டேன். எங்கடா ஆளக்கானா? டேய் சின்சான், எங்கே இருக்கான்னு தெரியலையே. இங்கிட்டு தானே இருக்க. இங்கிட்ட ஆளக்கானா? எங்கே போயிருப்பான் அந்த சின்சானு? டேய், என்னடா இந்த சின்சான் பாயிலே காணோம். ஏ சின்சானே, எங்கே தான் தெரியுது? அங்கே இருக்கேன். சிலிண்டர் அது எங்கே இருப்பேன் அந்த சின்சானு? நம்ம நாய்க்குட்டி வீட்லேயும் இல்லை. இங்கே ஏதோ சட்டை 4 நாளில் துவைக்காத மாதிரியே வாசனை வருது. கண்டிப்பாக அது சின்சானோட தான் இருக்கணும். எங்கே இருப்பான்னு தெரியலையே. இதுக்குள்ளே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே தான் இருப்பான். டேய் சின்சான், மாட்டினியா? ஐயா, உள்ளே யாரும் இல்லைங்கய்யா. சின்சான்றது யாருன்னு தெரியாது ஐயா. இங்கேருந்து எல்லோரும் யார் இருந்தாலும் போயிருங்க ஐயா. பாய் பாய், டாட்டா, சியோ. மாட்டினியா? இப்படிலாம் சொன்னால் நான் பயந்துருவேன்னு நினச்சேன். அசால்ட்டாக உன்னை கண்டுபிடிக்க நீயே வாய்ஸ் சொல்லிட்டப்பா. வாய்ஸ் என்ன இந்த இடம் ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருக்குன்னு நினச்சிங்களா? ஒன்றும் இல்லை காய்ஸ், இந்த ஹியூமன்ஸ் எல்லோரும் மரத்தை ஃபுல்லாக வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா. அதனால் இப்போ செடி மரம் இதெல்லாம் தான் இப்போ பூமி ஆழ்ந்துட்டுருக்கு. அதனால இது ரொம்ப கஷ்டமாயிருச்சு காய்ஸ். இப்போ உலகம் ஃபுல்லாக இந்த செடி கொடியாக தான் காய்ஸ் இருக்குது. யார் நினச்சும் அது சரியாக பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் சின்சான், ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, நம்ம வீட்டில் உள்ள சாப்பாடு ஃபுல்லாக காலி ஆயிடுச்சுடா சின்சானு. அதான் நான் வெளியே போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரலான்னு நினைக்கிறேன். சரியா, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுவியா? டேய் ஃப்ராங்க்லின், உனக்கு விஷயம் தெரியுமா இல்லையா? வீட்டு வெளியே ஃபுல்லாக நைட்டு ஏதோ சவுண்டு கேட்குதுன்றாங்க. உனக்கு தெரியாதா? நம்ம 2 பேரும் தானே நியூஸில் பார்த்தோம். ஆமாடா சின்சான், அதுக்குன்னு சாப்பிடாமலாம் இருக்க முடியாது சின்சானு. எல்லாருக்கும் பசிக்கும் சின்சானு. கொஞ்சம் நினச்சி பாரு. என்னால் முடியல. அதுக்கு அந்த மிருகத்தை போய் அடி வாங்க போறியா? அவ்வளோதான். அது சிங்கப்புலிலாம் கிடையாது, வேறு எதுவும் ஒன்று சொன்னாங்களே அவங்க. ஆமாம், அதுக்கு என்ன செய்கிறது? நான் போய் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரேன்டா. சரியா? ஏன்னா வேறு வழியே இல்லை. ஓகே காய்ஸ், ரெடி ஆயிடுச்சு. ஓகேடா சின்சானு, பார்த்துருமா? நீ இங்கே வீட்டிலே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரியா? டேய், என்ன நீ பயந்தாங்கோலி மாதிரி பண்ணாத. இதோ வீர வசனங்களாம் பேசுனா கன் எடுத்துகிட்டு போகிற பயத்துக்கு. டேய், நான் தைரியமான ஆள் தான், அவனுக்கு தெரியாது இதெல்லாம். ஒரு காலத்தில் நான் கேங்ஸ்டர் ஃப்ராங்க்லின்னு கூப்பிடுவாங்க. சரியா? ஆமாம், சும்மா இல்லட்டா உருட்டக்கூடாது. சரிடா, அவனுக்காண்டி நான் கன்று வச்சுட்டு போகிறேன்டா. ஓகேடா. டேய், கன்னை எடுத்துகிட்டு போகலடா. ஓகே, அப்படியே நம்ம ஏறி போயிடலாம் வாங்க. அப்படியே இவனை சொல்லிட்டு நம்ம வீரவசங்களாம் பேசிட்டு வந்துட்டோம். கன்னும் இல்லை ஒன்றும் இல்லை. நடுவில் எவனாச்சும் வந்துட்டானா அவ்வளோதான். அதனால் கொஞ்சம் பார்த்தே போவோம். இங்கே எனக்கு வேறு பயமாக இருக்கே. எவனாச்சும் நடுவில் வீட்டில் வந்துட்டானா? காய்ஸ், உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். யாரும் மரத்தெல்லாம் அழிக்காதீங்க. அப்படியே அழித்தாலும் இன்னொரு மரம் இல்லைன்னா செடி அதெல்லாம் நட்டு வைங்க காய்ஸ். இது மாதிரி வேர்ல்டு திரும்ப ஆகிறது கூட சான்ஸ் இருக்குது காய்ஸ். சரி, அப்படியே இந்த வீடியோக்கு லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, வீடியோ மட்டும் பார்க்குறீங்க. அதனால் ப்ளீஸ் கொஞ்சம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா சவுண்டு? ஏதோ வித்தியாசமான சவுண்டு கேட்டுச்சு. இப்போ எனக்கு யாராக இருக்கும்? ரைட்டாக பயமாக இருக்கு. ஐயா, இங்கே யாராவது இருந்தீங்கன்னா செவத்தை 2 தட்டு தட்டுங்கய்யா. அப்போ தான் எங்கள் சிக்னல் கிடைக்கும் எனக்கு. இன்னும் யாரும் தட்ட மாட்டேங்கிறாங்க. யாருன்னு தெரியலையே. யாராக இருக்கும்? யாரு? டேய் தம்பி, இங்கே என்னப்பா பண்ணுற? பார்த்து இருப்பா, அந்த மிருகம் வந்து உனக்கு சாப்பிட்ற போகுது. நீயும் அந்த மாதிரி சாப்பாடு தேடி தான் வந்திருக்கியா? நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன். வா, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போய் தேடுவோம். என்ன பேசவே மாட்டேங்க? நான் இங்கே ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா பேச மாட்டேங்கிற? டே தம்பி, ஒன்றா தான் கூப்பிட்றேன்.
என்னாச்சு இவனுக்கு? எனக்கு லைட்டாக அள்ளுவுது. இவன் என்ன வித்தியாசமாக காஸ்டியூம் போட்டிருக்கான்? ஃபெஸ்டிவல் முடிஞ்சு பல மாதம் ஆச்சுடா, ஏன்டா இந்த காஸ்டியூமே போட்டிருக்க? சரி நீ அவனை மாதிரி தானே? ஆனால் மாஸ்க் சூப்பராக இருக்குடா அவன் மாஸ்க்கு. எதுவும் சரியாக பண்ணலையே. ஐயோ இது உண்மையான மாஸ்டர் கிட்ட தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோமா? செத்தோண்டா. ஏறி கூச்சி ஓடுறா செய்கிறா. ஓடு 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 ஓடு. ஐயோ எங்கிட்டு போகிறேன்னு தெரியலையே. கதவெல்லாம் பூட்டி வச்சுருக்காங்க. அப்படியே படுத்த மாதிரி ஆக்ஷன் போடு. தம்பி இரு, நான் அவனை காப்பாத்துறேன். நல்ல வேலை 2 பேரையும் சுட்டாச்சு. இப்போ இந்த தம்பிக்கு என்னாச்சுன்னு தெரில. ஐயோ எனக்கு காப்பாற்றுங்க ஐயோ எனக்கு பயமாக இருக்கு. வெளில வர படுத்து கலக்காலே போய எதுவும் சுட்ட பண்ணலாம் செவட்டி கேட்குது. எனக்கு பயமாக இருக்குறேன். செத்துட்டே நடிக்கிறேன். என்ன என் காலையில் ரத்தமாக இருக்கு. ஐயோ எனக்கு கடிச்சிருச்சா அது? ஐயா என்னை காப்பாற்றுங்க. தம்பி கவலைப்படாத, நான் உன்னை காப்பாற்ற தான் வந்திருக்கேன். நான் இந்த இடத்துல வாழ்கிற ஒரு சாதாரணமான மனுஷன்தான். அதை நான் இப்போ சுட்டுட்டேன். ரொம்ப நன்றி ஐயா, தேங்க்ஸ். ஆமாம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க? அவ்வளோ நேரம் இந்த இடத்தோட ரூஃபில் தான் நின்றுட்டு இருந்தேன். நீ கத்துறதை பார்த்து தான் என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தா அந்த மிருகங்களாம் அவனை சுற்று போட்டுருச்சு. ஏன் இப்படி இந்த உலகம் இப்படி ஆயிடுச்சு? நீ வெளியவே வந்தது இல்லையாப்பா தம்பி? இல்லை நான் வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும், நீங்கள் எல்லோரும் வெளியே வந்திருப்பீங்க தான். ஆனால் அந்த உலகம் இப்போ முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. இந்த மனுஷங்கனால தான் எல்லாம் இப்படி. எல்லோரும் இப்போ மரம் செடி எல்லாத்தையும் வெட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால தான் இப்போ செடியே நம்மளை ஆக்கிரமிச்சிருச்சு. செடி மரம் எல்லாமே தான். அதனால உலகத்துக்கு புது புது கிரியேச்சராக வர ஆரம்பிக்குது. அதில் இதுவும் ஒன்று. இது மாதிரி இன்னும் நிறைய கிரியேச்சர் உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கு. எனக்கு இதெல்லாம் இப்போ தான் தெரியும். எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சு ஐயா? கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? தம்பி இங்கே என்ன உனக்கு புரிய வைக்கிறதெல்லாம் டைம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐலாண்ட் இருக்குது, அங்கே நம்ம போயிடலாம் எஸ்கேப் ஆகி. சரியாப்பா தம்பி? ஓகேன்னு சொல்லு. சரி நானும் வரேன் உங்கள் கூட. ஆமாம் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்க? இல்லைப்பா தம்பி, எனக்கு ஒரு பையன் இருந்தான். ஆனால் என் பையன் எங்கள் வீட்டில் இருந்த எல்லா ஆளையும் அது இந்த மிருகம் சாப்பிட்ருச்சு. அதாவது அதுவும் எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் அது மாதிரி ஆயிட்டாங்க. அதனால தான் இப்போ எனக்குன்னு வேறு யாருமே இல்லை. அதனால் நானே அப்போ செத்தாலும் பரவாயில்ல, இந்த உலகத்தை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு தான் இறங்கியிருக்கேன் புதுசாக. பார்த்துக்கலாம், ஒரு நல்லதை பண்ணிட்டாச்சு இறங்கலாம்ல. சரி ஓகே, நாங்களும் அவங்க கூட வரோம் சார். என் வீட்டில் ஒரு சின்ன பையன் இருக்கான், அவனை கூட்டிகிட்டு தான் போகணும் சார். நீ வெளியே வெப்பன்லாம் கொண்டு வர மாட்டியாப்பா தம்பி? இல்லை சார், என் வீட்டில் இருக்காத பையன் தான் சார் தேவையில்லாமல் ஓவராக பேசி வெப்பன் வச்சுட்டு போடாடே ஆம்பளையாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டேன் சார். சரி சரி, நீ கிளம்ப தயாராக தானே இருக்க? இப்போ டேரெக்டாக உன் வீட்டுக்கு தான் போக போகிறோம். சரி சார் வாங்க போவோம். சார் ஆனால் அந்த சின்ன பையனை மட்டும் நீங்கள் மாடிக்காதீங்க சார், உங்களை ஏதாச்சும் பண்ணி விட்டுருவாங்க. தம்பி நீ எப்பயுமே பார்த்தேரு. சரி சார் வாங்க நம்ம இப்போ கிளம்புவோம். எனக்கும் லைட்டாக பயமாக தான் இருக்குது. பரவாயில்ல, எப்படியாவது அந்த ஐலாண்டுக்கு மட்டும் போயிட்டோன்னா நம்ம இங்கேருந்து ஈஸியாக அங்கே தப்பிச்சிடலாம். என்ன ஆச்சுன்னு தெரில. என்ன சார் அங்கேயே நின்றுட்டீங்க? ஆமாப்பா தம்பி, அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு பிஸ்டல் கன்று இருக்குது, அதை நீ வாங்கிக்க. அது உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உன்கிட்ட ஒரு கன்றுமே இல்லை. சரி சார், இது எவ்வளோ ரேஞ்ச் போகும் தெரியலையே. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது கன்று. தம்பி உனக்கு எய்ம் வச்சு சுட தெரியுமா? யாரை கேட்டீங்க? வாங்க சார், அதெல்லாம் எனக்கு சூப்பராக தெரியும் சார். அடுத்து எவனாச்சும் நடுவில் வந்தானா போட்டுன்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் சார். நான் இப்போ உங்களுக்கு பாடி கார்டு மாதிரி இருக்கேங்க சார். ஓகே சார் வாங்க சார், என் வீட்டுக்கு போகலாம். இது கிங்சன் போய் வேறு என்ன சொல்ல போகிறானோ. சரி சார், அப்படியே நான் அழுததெல்லாம் அந்த சின்சன் மேட்ட சொல்லாதீங்க, அப்புறம் அவன் என்னை கலாய்ச்சிருவேன் சார் வச்சு. சரியா சார்? சரி தம்பி, உன்னோட நிலைமை எனக்கு புரியுது.
அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சரி சார், ரொம்ப தேங்க்ஸு. ஓகே, கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம் சார். நானும் இவரை பாதுகாக்கிறேன் என்னமோ சொல்லிட்டேன். இவர் தான் லாஸ்ட்டாக நம்மளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரியே இருக்கே. தம்பி, எங்கேயும் போகாத, கொஞ்சம் மெதுவாகவே போ. ஏன்னா இதுக்குன்னா ரொம்ப கொடூரமான மிருகங்க. இங்கே தான் ஏதோ சவுண்டு கேட்குது. இருங்க சார், நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். ஓகே, இங்கே ஆனால் ஒன்றுமே இல்லையே, எதுவுமே இல்லையே. ஆனால் சவுண்ட் மட்டும் கேட்டுச்சு, ஏதோ கத்துற மாதிரி. என்னவா இருக்கும் சார்? என்ன சார் இங்கே வந்துட்டீங்க? என்ன சார் ஆச்சு? தம்பி, அங்கே ஒரு மிருகம் இருந்துச்சு, நான் அதை சுட்டுட்டேன். இப்போ கவலையே இல்லை, நம்ம போகலாமா? ரொம்ப நன்றி சார். இவங்க வேற இந்த நம்மளை வேற ஆக்கிரமிச்சிருச்சுட்டாங்க. ஏய் சின்சானு, நம்ம இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போக போகிறோம்டா. ஒரு ஐலாண்டா, அங்கே மிருகம் இது மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்களாம். சரியாடா சின்சானு, உன்னை ஓகேனா சொல்லி நம்ம போயிடலாம் அந்த இடத்துக்கு. ஏன்னா வெளியே நிறையா மிருகங்க இங்கே சுற்றிட்டு இருக்கு. ஏய், அப்படியே உருட்டை போடுறப்பா தம்பி, பார்த்தாலே தெரியுது. வெளியே நிறைய மிருகம் சுற்றுதாமா. அடுத்த ஒரு மாற்றினாராமா. டேய், ஒரு சார் இருந்தார்ரா, அவரை நான் காப்பாற்றுறேன்டா அந்த மிருகோட. தெரியுமாடா உனக்கு? நீ சொல்கிற பார்த்தா அந்த சார் தான் உன்னை காப்பாற்றிருக்க மாதிரி தெரியுது. நீ வாட்டுக்கு ஏதோ மிருகம் இருக்குது, ஐலாண்டு விட்டு போக போகிறேன்னு என்னென்னத்தையும் உருட்டாதப்பா தம்பி, சரியா? சும்மா இந்த வீடு இந்த இடத்துல நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தம்பி, பரவாயில்ல. என்ன தம்பி, பேசிட்டிங்களா? போகலாம் ஐலாண்டுக்கு. நீ தான் அந்த வாண்டு பையனா? ஆமாம் அங்கிள், இந்த ஃப்ராங்க்லின் சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஆமாப்பா தம்பி, வெளியே ஃபுல்லாக நிறையா மிருகங்க நம்மளை ஆக்கிரமிச்சிருச்சு. அதனால் நம்ம இந்த இடத்த விட்டு டக்குன்னே வேறு இடத்துக்கு மாறணும். ஏன்னா இதை தவிர நம்மளுக்கு வேறு எந்த வழியும் இல்லை. கரெக்டாக சொன்னீங்க சார். இவனை கொஞ்சம் பேசி புரிய வைங்க சார், இவனுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது சார். சரி சரி, அது மேலே கோவப்படாத, சின்ன பையன் தானே. அந்த மேப்பை கொடுங்க. இதான் அந்த மேப்பா? இங்கேருந்து பார்த்தோன்னா நார்த்து சைடு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ ஓகே சார், கண்டிப்பாக போயிடலாம் சார் அங்கே. ஏன்னா எனக்கு இதை விட்டால் வேறு வழியே இல்லை சார். ஆமாம், இந்த இது அந்த ஐலாண்ட் பேர் தெரியுமா? சொல்லுங்கள் சார். தெரியும், அந்த ஐலாண்டு பேர் தான் வேகா சிட்டி ஐலாண்டு. அந்த ஐலாண்டில் நம்மளை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க, உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஜாலி ஜாலி வேகா சிட்டி ஐலாண்ட், அங்கே நம்ம போகிறோம். போய் நல்லா டான்ஸ் ஆட போகிறோம். கொஞ்சம் சும்மா இருந்துச்சு சார், நான் இந்த இதை பார்த்துட்ருக்கேன்ல. சரி வாங்க சார், நம்ம கிளம்புவோம். நம்ம வேறு வழியே இல்லை நம்மளுக்கு கிளம்புறது. சரி வாங்க, நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன் ஏற்கனவே, அதனால் எடுத்துகிட்டு போவோம். ஏய், நல்லா இருக்கே இந்த இடம். எப்போ தான் ரொம்ப நாள் கழித்து வெளியே வந்திருக்கேன். நம்ம ஃப்ரெண்டு சின்சான், மசாவ், நீனி, போ யாரையும் காணுமே இங்கே. என்ன இவங்களும் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, ஏதோ மிருகம் இருக்குது அதை நம்மளை ஆக்கிரமிக்குதுன்னு, என்னன்னே புரியல. டேய் ஜெயரா, டக்குன்னு வாடா, இங்கே பொறுமையாக தான் வருவோம், நீ தான் வெயிட் பண்ணி போகணும்ப்பா. சார் வாங்க சார், நைட்டு வேறு ஆகிற மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் தூரமாச்சும் போகணும். ஆமாப்பா தம்பி, இங்கிட்ட ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. என்னது சவுண்டு கேட்குதா? எதுவுமே புரியலையே. சரி வாங்க போவோம். இங்கேருந்தா அந்த சவுண்டு வர மாதிரி இருக்குது. என்னவா இருக்கும் தெரியல. இருப்பா தம்பி. தம்பி, அந்த மிருகம் இங்கே தான் இருக்குது. நீயும் சின்சான் எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கோங்க, டக்குன்னு போங்க. அந்த சின்ன பையனை கூட்டிகிட்டு டக்குன்னு போ சார். ஆனால் என்ன சார்? ஐயோ, அவருக்கு என்ன போகுதுன்னு தெரியல. என்ன இவர் சொல்லிட்டு இருக்காரு? டாய் டாய் ஜெயரா, எக்கடா போட நைட்டாக பயமாக இருக்குடா. அவர் என்னமோ சொல்கிறாடா, எதுவுமே புரியலடா. நம்ம அதை எப்படியாச்சும் இதை செஞ்சே தெரியணும். இன்னும் அங்கிட்ட ஒன்று இருக்கா? ஷட்,
இதுக்கு நம்மளுக்கு ஜைரா தான் உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். இத்தனை இருந்தால் நம்மளால் என்ன பண்ணுறது? இங்கே பாரு, என் மேலே ஒன்று இருக்குது. டேய் ஜைரா, டக்குன்னு வா. சரி சார், இங்கிட்ட நிறையா இருக்குது. டக்குன்னு வா ஜைரா. நம்ம தான் போகணும்னு நினைக்கிறேன். சின்சானு இங்கே எங்கேயாச்சும் போயிடாதடா. நான் கொஞ்ச நேரத்தில் போயிட்டு வந்துடுவேன், சரியா? இங்கே பத்திரமா இருக்கணும், சரியாடா சின்சானு? எங்கிட்டாவது போய் தொலைஞ்சிடாத, ஒன்றை வேற தேட முடியாது. தாடி. ஓகே சார், நான் என் பொசிஷன் கிட்ட நெருங்கிட்டேன் சார். எங்க தாடி ஏறியாச்சு. இந்த இடம் கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஓகே சார், நான் இந்த சைடு உள்ளதை பார்த்துக்கிறேன். ஆத்தாடி பார்த்துட்டாங்கடா அவங்க. என்ன ஓட்டாங்க சார்? இந்த நடுவில் தான் இருக்குது. அவ்வளோதாங்க. இதையும் போட்டாச்சு சார். 2 இதுவும் ஓடிடுச்சு. இது எங்கே இருக்குன்னு தெரில. இதை இப்படியே விட்டால் சரியாக இருக்காது. சரிப்பா தம்பி, நீ இங்கேருந்து போ, நான் பார்த்துக்கிறேன். ஆத்தாடி, இங்கே ஒரு ஃபோர்ஸே நிற்கிது. நம்ம இங்கேருந்து போனோன்னா அவ்வளோதான். நீ இங்கேருந்து போ, நான் இதை பார்த்துக்கிறேன். என்ன சார் சொல்கிறீங்க? எதுவும் புரியலையே. ஃபோர்ஸா? அது என்ன ஆர்மி ஃபோர்ஸாக வச்சுருக்குங்க? என்ன இது இப்படி இருக்கு? ஃபோர்ஸா? சரி சார், நான் இங்கேருந்து போயிடுறேன். நீங்கள் வந்துடுவீங்களா? என்கிட்ட ஒரு ஆட்டோ பாம் இருக்குது. அது என்னால் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் ஹைட்ரோ பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீ டக்குன்னு இந்த இடத்த விட்டு போ, நான் அதை பார்த்துக்கிறேன். போடுறேன்ல. இந்த ஹைட்ரோ பாம் என்ன கூட கொள்ளலாம், சொல்ல முடியாது. சார், எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது. நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். ஆத்தாடி, எனக்கு பயமாக இருக்கே. லைட்டா டிக்குன்னுது. டேய் சின்சான், எங்கடா இருக்கா? ஏய் சின்சான், இவன் எங்கிட்ட இருக்கான்னு தெரியலையே. நம்மளால் மட்டும்தான் செய்ய முடியும். உயிரே போனாலும் சரி பரவாயில்ல. அந்த சின்ன பையனை அவனையும் காப்பாற்றி தரணும். அவங்க வாங்கிக்கோங்க. ஓடு 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 ஓடு. டக்குன்னு போகலாம். அப்பா, அது வெடிச்சிருச்சு. ஜெய்ரா, வெளியே வா. எனக்கு ஒன்றும் ஆளை மிச்சம் இருந்தால் அதை நான் சுட்டுக்கிறேன். இது மட்டும் லைட்டாக தலை ஆடுற மாதிரி இருக்குது. அவங்க கூட சுட்டுக்கோ. வாங்கிக்க. ஓகே, இன்னொன்று போடுவோம். சார், கூட்டமாக இருந்துச்சு. எங்கே இருக்கான்னு தெரில. சார், எங்கே இருக்காரு அவர்? ஓ, இங்கே தான் இருந்துச்சோ. சார், சூப்பர் சார், எல்லாத்தையும் மொத்தமாக முடிச்சிட்டீங்க சார். இது மட்டும் தலை மட்டும் ஆடுற மாதிரியே இருக்குது சார். எனக்கும் சுட்டுக்கிறேன். இவ்வளோத்தையும் எப்படி சார் கொண்டீங்க? சான்ஸே இல்லை சார். ஓகே சார், நம்ம இந்த இடத்த விட்டு போய் கிளம்பலாம்னு நினைக்கிறேன். ஜெய்ரா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. நீ சொன்னதெல்லாம் உண்மைதானா? அவன் வேறு வேலை சாப்பிட்டு போல இருக்கு. ஜெய்ரா, எனக்கு காப்பாத்து. அந்த சின்ன பையன் அழுகுறான் பாரு. என்னன்னு போய் பார்த்துருவா ஜெய்ரா. சரி. டேய், அழுவாதடா. இங்கேருந்து தப்பிச்சிடலாம், ஒன்றுமே இல்லை. நம்ம இங்கேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகி போயிடலாம். எங்கள்கிட்ட தான் கன் இருக்குல்ல. உன்னோட பெரிய ஆளுங்க 2 பேர் இருக்கான், பார்த்துக்கலாம். டேய், எனக்கு பயமாக இருக்குடா. நீ பயப்படாத, நம்மளால் முடியும். எதுவும் நினச்சாலும். இப்போ நம்ம எவ்வளோ செஞ்சுருக்கோம். இதுக்கு நீ பயப்படக்கூடாது கிச்சான். நம்மளால் முடியும். இங்கேயே நம்ம இன்றைக்கி நைட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா டைம் ஆச்சு சார். ஆமாம் தம்பி, நீ சொல்கிறது ரொம்ப கரெக்டு தான். ஏன்னா ஏற்கனவே இருட்டாகிட்டுருக்கு. இங்கே தான் நம்ம இன்றைக்கி நைட்டு இங்கே தான் கேம்ப் போட்டு இருக்கலான்னு இருக்கோம். ஏன்னா இங்கே பக்கத்தில் உள்ள எல்லா அனிமல்ஸையும் நம்ம கொண்டாச்சு. அதனால் இந்த இடம் ரொம்ப சேஃப்டி தான். சரி சார், நான் இங்கேருந்து விறகு ஏதாச்சும் இருக்குன்னு சொல்லிட்டு தேடி போய் நான் எடுத்துகிட்டு வருவேன் சார். நீங்கள் அவனை கூட்டிகிட்டு உள்ளே இருங்க. இந்த இடம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடம் கரெக்டாக இருக்கும் உள்ளே. எப்பா, ஒரு வழியாக நைட்டுக்குள்ளே கேம்ப் ஃபயர் ரெடியாக்கி உட்காந்தாச்சு. என்னப்பா தம்பி, இன்னுமா அழுகுறா நீ? ஆமாம் சார், எனக்கு பார்ப்பேன்னு பயமாக இருக்குது. நீங்கள் மட்டும் எப்படி சார் பயப்படாமல் இருக்கீங்க?
எப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் சார். நானும் அப்படியே ட்ரை பண்ணி பார்க்குறேங்க சார். என்னால் முடியுமான்னு தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பாருங்க, அப்போ வந்து அழுகே இன்னும் வருது. தம்பி, நீ தான் இப்போ இங்கே பெஸ்ட்டுன்னு நினச்சிக்க. யார் இருந்தாலும் பரவாயில்ல. உன்னை அடிக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா சுட்டுரு. சரி சார், நான் தான் இங்கே பெஸ்ட்டுன்னு நினச்சிக்கிறேன். எனக்கு பயமாகவே இருக்குது. டேய், பயப்படாடா சின்சானு. இதுக்கெல்லாம் பயப்படுவாங்களா யாராவது? சொல்லு. ஆமாம் சார், உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஆசை இருக்கா சார்? இருக்குப்பா. என்னோட பையன் எல்லோரும் நினச்சாங்க இங்கேருந்து ஒரு போட்டு வாங்கி அதில் போகணுன்னு. அப்படியா சார்? ரொம்ப நன்றி சார். நானும் அப்படியே அந்த இதுதான் நினச்சிருந்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, தெரியுமா? சூப்பர் தம்பி. அப்போ உன்னோட ஆசை என்னோட ஆசை சேர்ந்து நிறைவேற்றிடுவோம். சரியா தம்பி? நீ அழுவாத, சரியா? லைட்டாக சிரியாம்பா தம்பி. சார், உங்களோட கூட வந்தவங்களாம் யாரும் இல்லையா சார்? என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? அதை பார்த்து எனக்கு லைட்டாக சொல்லுங்க சார். டேய், அவங்க கூட வந்தவங்களாம் இது மாதிரி மிருகம் ஆயிட்டாங்கடா. பாவம் தான் அந்த சாரு. அவர்கிட்ட இப்படி கேட்காதடா, பாவம்டா அவர். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சின்ன பையன் தானே அவன். விடு, பார்த்துக்கலாம். சரி, நான் இங்கே இடத்த காவல் காக்கிறேன். நீங்கள் படுங்க சார். நல்லா நான் மட்டும் பார்த்துக்கிறேன் இந்த இடத்த. சின்சான், தூங்கு நைட்டு, சரியா? எந்திரிச்சு வெளியே வரக்கூடாது. ஓகே. ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆச்சு, தூங்கியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, பக்கத்தில் யார் வந்தாலும் சரி, நம்மள்ட்ட இருக்கு ஷாட்கன்னு, எடுத்து சுட்டுற வேண்டியதான். ரொம்ப தூரம் வந்தாச்சு. இனி நம்ம நினச்சாலும் வீட்டுக்கும் போக முடியாது. அதனால் பரவாயில்ல, அந்த இடத்துக்கே போயிடுவோம். எப்படியாவது அந்த வேகா சிட்டியா அதான் நினைக்கிறேன். ஓகே, இந்த கன் சூப்பராக ரேஞ்ச் போகுது. அப்போதே அடித்து பார்த்தேன். சரி, ரைட்டு. நம்ம கொஞ்ச நேரம் அந்த பஸ்ஸில் போய் உட்காரலாம்னு நினைக்கிறேன். என்ன சின்சான் தூங்கலை பாரு. சரி, நம்ம அந்த பஸ்ஸுக்குள்ளே போவோம். அப்படியே யாரும் இல்லைல்ல, கொஞ்ச நேரம் கால் நீட்டி உட்காருவோமா? ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் வேறு சொல்லிட்டு வந்துட்டேன். டேய் சின்சான், நம்ம நாய்க்குட்டிக்கு சாப்பாடு வைடா. சொல்ல கேட்காம சாப்பாடு வைக்கலாம் பாரு. ஆமாம், நான் எங்கே இருக்கேன்? ஓ காட், வேகா சிட்டிக்கு நம்ம தேடி வந்தோமா? ஐயா, இவங்கள வேறு விட்டுட்டு வந்துட்டேனேடா. எங்கேயோ எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே. டேய் சின்சான், எங்கே இருந்தாலும் ஒரு சவுண்டு விட்றா. சார் இங்கே தான் தூங்குறா. சின்சான் எங்கேன்னு தெரியலையே. டேய் சின்சானே, இங்கே யாரா இருக்க? சின்சானை காணோம். ஏய் சின்சான், எங்கே இருக்க? சின்சான், எங்கடா இருக்க சின்சான்? எங்கே இருந்தாலும் பதில் சொல்லு. ஐயோ, இவன் வேறு எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஏதோ சவுண்டு கேட்குது, என்னன்னு போய் பார்ப்போம். ஜெய்ரா, என்ன ஆச்சு? சொல்லு ஜெய்ரா. சின்சான் காணும் சார், எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல சார். நான் தான் தெரியாமல் தூங்கி. ஜெய்ரா, ஓ காட், அது நம்ம சின்சானோட வாய்ஸ் தான். என்னாச்சுன்னு தெரியல சின்சானுக்கு. வாங்க சார், நம்ம போய் பார்ப்போம். ஐயோ, கிட்ட இருந்தா கேட்டுச்சு அவனோட சவுண்டு. சின்சான், என்னாச்சு சின்சான்? ஜெய்ரா, எனக்கு பயமாக இருக்குது ஜெய்ரா. இங்கே பாரு. அது மனுஷனா? சான்ஸே இல்லை. எப்படி இந்த இடத்துக்கு மனுஷன் வந்தான்? ஒருவேளை அது கடிச்சிருச்சோ? ஏய், என்னடாச்சு சொல்கிறா? என்னாச்சு ஜெய்ரா? என்னது மனுஷனா? இம்பாசிபிள். இங்கே எப்படி வந்துச்சு? நான் நைட்டு ஏதோ பயமாக இருந்துச்சா, சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜெய்ரா அங்கே பார்க்க வந்தேன். அப்போ இங்கே பார்த்தா அசைஞ்சிட்டு இருந்தார். டக்குன்னு என்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்களோ ஒரு சாக்கு கன்று, அதை வச்சு நான் அவரை சுட்டுட்டேன். அப்புறம் அவரை வாங்கிட்டார். தெரியுமா உங்களுக்கு? நான் பயந்துட்டேன்.
என்னது புரியல. அப்போ இந்த சாக்கனை வச்சு சுட்டா அந்த மான்ஸ்டர் மனுஷனா மாறிடுவாங்களா? என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. ஆமாம், அப்படிதான் நினைக்கிறேன். நம்மள இதோட சொல்யூஷனை கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இதோட கண்டுபிடிச்சிட்டோம். அந்த அந்த சாகனை கூட நானும் சுட்டு பார்ப்போம். ஓகே, என்னாச்சு? ஓகே, இது கரெக்டான சொல்யூஷன் தான். இது கரெக்டாக இருக்கும். பக்கத்தில் தான் ஆர்மி பேஸ் இருக்குது. அங்கே நம்ம எப்படியாவது போய் ஆர்மிகிட்ட மட்டும் இதை மட்டும் சொல்லிட்டோன்னா போதும். வா செய்கிறா, நம்ம இந்த உலகத்தை காப்பாற்றணும். அப்படின்னா தான் இது மாதிரி நிறைய பேர் ஆகாமல் எல்லோரும் தப்பிப்பாங்க. அதுக்கப்புறம் என் பையனும் தான், என் ஃபேமிலி எல்லாருமே தப்பிப்பாங்க. ப்ளீஸ் செய்கிறா, வா போவோம். இல்லை சார், எனக்கு இதில் விருப்பம் இல்லை. நான் இங்கே வரதா இல்லை சார். நீங்கள் அவரை காப்பாற்ற போகிறேன்னு போவீங்க, ஏதாச்சும் ஆச்சுன்னா அவ்வளோதான் சார். செய்கிறா, புரிஞ்சுக்க, சுச்சுவேஷனை புரிஞ்சுக்க செய்கிறா. இல்லை சார், நான் கிளம்புறேன் சார், போகிறேன் நான். இனி என் கூட இருக்கிறது எனக்கு சரியாக படல. செய்கிறா, நம்ம இந்த உலகத்தை காப்பாற்றணும். அப்போ தான் இப்படி உள்ள எல்லாருமே சாதாரணமாக மாறுவாங்க. இது மட்டும் நம்ம போய் பக்கத்தில் உள்ள ஆர்மி பேஸில் சொன்னோன்னா தெரியும், சொல்லுவோம். அங்கே ஏதாச்சும் மிருகம் இருந்துச்சுன்னா, ஆர்மி பேஸில் அதுக்கு அடித்து முடிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம தானே அடி வாங்கணும். செய்கிறா, புரிஞ்சுக்க. அது வந்தாலும் பரவாயில்ல, நம்ம அங்கே உள்ள லேபில் போய் ஏதாச்சும் சரி பண்ணிடுவோம். ப்ளீஸ் செய்கிறா, கொஞ்சம் புரிஞ்சுக்க. நம்ம அங்கே போயே தீரணும் கண்டிப்பாக. இல்லைன்னா இது மாதிரி நிறைய மனுஷங்க ஆகும். இல்லை சார், நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நான் இங்கெல்லாம் வரல. சின்சான், வா நம்ம கிளம்புவோம். இது எனக்கு இதாக இல்லை, சரிப்படல. வா தம்பி, புரிஞ்சுக்க. நம்ம இங்கே உலகத்தை காப்பாற்றுறதுக்கு தான் மனுஷங்கன்னு இருக்காங்க, நம்ம அழிக்கிறதுக்கு இல்லை. தெரியும், நான் கிளம்புறேன், போயிட்டு வரவா? சின்சான் வா, இங்கே இருக்காத. ஓகே, நம்ம அப்படியே இங்கேருந்து போயிட வேண்டியது தான். இவ்வளோ சொல்கிறது எனக்கு சரியாக படல. ஏய் இல்லைடா, செய்கிறா, என்னடா வேணும் உனக்கு புரியலையா? நம்ம இந்த உலகத்தை காப்பாற்றணும். காப்பாற்றலைன்னா அவ்வளோதான். இது மாதிரி எவ்வளோ பேர் ஆறுது, நீயே ஆகலாம், சொல்ல முடியாது. உனக்கு புரியலையா செய்கிறா? நம்ம இந்த உலகத்தை காப்பாற்றுவோம், அதுதான் அவர் சொல்கிறாரு. தெரியும், ஆனால் நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு காப்பாற்றிக்கணும். புரியுதா அவனுக்கு? சொல்கிறது புரியல? செய்கிறா ப்ளீஸ், நான் எப்பயுமே அவன்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. எனக்காண்டி இது ஒன்று மட்டும் செய்ய போதும் எனக்கு. ஓ சரி செய்கிறா, சான்ஸே இல்லை. நான் வேகா சிட்டிக்கு போக போகிறேன். தம்பி, அவன் சொல்கிறது கரெக்டு தான், நீ வா. அதனால் நம்ம நினச்சா தான் முடியும். சரி, அது நான் கிட்டக்க இருந்துச்சு நான் வரேன். சரியா? கிட்டக்க இருந்துச்சுன்னா வரேன், இல்லைன்னா நான் போயிடுவேன். சார், நாங்கள் அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டோம் சார். ஒரு ஷாட் கன் இருக்குது, அதை வச்சு சுட்டோன்னா அந்த மான்ஸ்டர்லாம் மனுஷனாக மாறிடுறாங்க. உண்மையிலே சார், என்னை நம்புங்க, உண்மையிலே இது நடந்துச்சு. ஆமாம் சார், அது ஷாட் கன் இதுதான் சார், நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள், இதுதான் சார். இதை வச்சு சுட்டானா மனுஷங்களாக மாறிடுவாங்க அவங்க. அப்படியா? கரெக்டான சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டிங்க, பரவாயில்ல. இவ்வளோ இதுலேயும் நீங்கள் தப்பிச்சிருக்கீங்க. இது பார்த்தா ஆர்மி பேஸ் மாதிரியே தெரியலையே, இதுவும் சரியில்லையே. அங்கிள் இது என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? உள்ள தீயெல்லாம் வருது. ஆமாப்பா தம்பி, இதுக்குள்ளே நாங்கள் மனுஷங்களாம் பிடிச்சி போட்டு அந்த மிருகங்களாக மாற்றுவோம். என்னது, மிருகங்களாக மாற்றுவாங்களா? ஏய் ஜெயரா, இங்கே இருக்கிறது எதுவும் சரியில்லடாடே. ஜெயரா, என்னாச்சு? என் நண்பர்கள் போச்சு. ஏய், அவங்கள என்னடா பண்ணீங்க? இந்த சின்ன பையன் கண்டுபிடிச்சிட்டான் போல. அவனை நம்மளோட லேபில் போய் போடுங்க, டக்குன்னு போங்க, அவனை பிடிச்சிட்டு போங்க. சரி பாஸ். ஏய் சின்ன பையா, ஒழுங்கா வாடா என் கூட. அண்ணா, என் நண்பர்கள் இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, தெரிஞ்சது நான் வந்திருக்கவே மாட்டேன். காப்பாற்றுங்க ஜெயரா, அங்கிள் என்னை காப்பாற்றுங்க யாராவது.
ப்ளீஸ் டக்குன்னு வாங்க. அவ்வளோதான், அந்த சின்ன பையனை பிடிச்சிட்டு போயாச்சு. இந்த உலகத்துக்கு நான் கடவுளாக இருக்க போகிறேன். இந்த உலகத்தை அழிச்சிட்டு திரும்ப இந்த உலகத்தை உருவாக்கி அதுக்கு ராஜாவா நானாக தான் இருப்பேன். சரி, அந்த மிருகங்களை அப்படியே ஒரு வேட்டையாடிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் உங்களை வச்சுருங்க லேபில், நான் போயிட்டு வரேன். இந்த உலகத்துக்கே நான் தான் ராஜா. என்னையோட வயது இப்படி இருக்கு. என்னோட பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்குது. என்னவா இருக்கும்? ஏதோ லேபுக்குள்ள நம்மள இவங்க அந்த மிருகங்கள் தானே. என்ன, இதை காப்பாத்துங்க.